வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. திருப்பதி ஏழுமலையானை சந்திக்க செல்லுவோம். ஒரு மன நிறைவு இருக்கும். மலையில் ஏறி சென்று கால்நடையாக கூட ஏழுமலையாலே நாம் வழிபடுகிறோம் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை. வெங்கடேச பெருமானை தரிசித்து விட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்ற நம்பிக்கை. அங்கே அதிகாலையிலே நடை திறக்கின்ற பொழுது சுப்ரபாதம் பாடுவார்கள். அந்த சுப்ரபாதம் பாடுகின்ற அந்த பாடல் ஒரு வைணவ பெரியாரால் இயற்றப்பட்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் நடை திறக்கும் போது எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தோம். அதன் பிறகு நமது மதுரை எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் அதே சுப்ரபாதத்தை பாடினார்கள். கர்நாடக இசையில் சுப்ரபாதத்தை பாடிய பிறகு அந்த பாடல் இன்று வரையிலும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. 1975 ஆண்டுதான் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் அந்த சுப்ரபாதத்தை பாடினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை எம்.எஸ். அவர்களின் பாடல்தான் இன்று ஒலித்து கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் இருக்கின்ற மக்களெல்லாம் வெங்கடேச பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பாடிய அந்த சுப்ரபாதத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே வாழ்க்கையில் ஒரு முயற்சி என்பது சாதாரணதல்ல. அந்த சாதாரணமாக இருந்தாலும் அதை அசாதாரணமாக மாற்றி மக்கள் மனதில் இடம்பெறுபவர் தான் வெற்றியாளனாக இருக்க முடியும். அந்த சுப்ரபாதம் பாடியதற்காக அங்கே அறங்காவலர்களெல்லாம் ராயல்டி கொடுத்தார்கள். அந்த ராயல்டி கோடிக்கணக்கான ரூபாயை சேர்த்தது. ஆனால் நமது எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களோ அந்த ராயல்டி பணத்தை, அந்த கோடிக்கணக்கான பணத்தை திருப்பதி ஏழுமலையானுக்கே கொடுத்து தன்னை உயர்த்தி கொண்டவர். தான் பாடலை விற்கவில்லை, ஆண்டவனுக்காக பாடினேன் என்று ஆண்டவனுக்கே திருப்பி கொடுத்தவர் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள். எனவே திறமை இருந்தால் மட்டும் போதாது, அந்த திறமைக்கு உரிய முயற்சி இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அது பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்ற சிந்தனை வேண்டும். அதைத்தான் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் செய்தார்கள். 1975 முன்பு அந்த வைணவ பெரியவர் எழுதிய அந்த பாடல்தான் ஒலித்து கொண்டிருந்தது. 1975 பிறகு நம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் குரல் உலகமெங்கும் இன்று ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு பெருமை சேர்த்தவர் நம் மதுரை எம்.எஸ். சுப்புலட்சுமி என்பதை நாம் பெருமையோடு எண்ணிக்கொள்ள வேண்டும். எனவே ஒரு உலகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். மற்றவர்களும் தொடர்ந்து பலன் அடைகின்ற வகையில் சாதனைகளை செய்ய வேண்டும். ஒரு சாதனை என்பது நிலைத்து நிற்க வேண்டும். மகாத்மா காந்தியின் சாதனை போல் நிலைத்த புகழை தர வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவர்களின் அந்த சமாதான புறாவின் சாதனை போல் நிலைத்து நிற்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரின் தியாகம் போல் நிலைத்து நிற்க வேண்டும். நிலைத்த புகழை தருகின்ற செயலை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உலகம் இருக்கும் வரை உங்கள் பெயரை, உங்கள் சாதனையை இந்த மக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எனவே சாதனை என்பது மிகவும் கவனமாக எந்நாளும் போற்றப்படுகின்ற சாதனையை செய்கின்ற ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொண்டால்தான் வாழ்க்கையில் நிரந்தர வெற்றியாளனாக நாம் மாற முடியும். எனவே தினமும் தருகின்ற வெற்றி படிக்கட்டு பள்ளி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, அரசு பணியாளராக இருந்தாலும் சரி, வியாபார பெருமக்களாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பயன்படுகின்ற வகையில் வெற்றி படிக்கட்டு உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது.
வெற்றியாளராக மாறுங்கள், மற்றவர்களுக்கு மாற்றுங்கள் என்று மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.